தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி 1000 ஆண்டு அரசாட்சியின் ஆசீர்வாதங்கள். ஏசாயா 66 அதிகாரத்தின் 22 வசனத்திலே, நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஏசாயாவின் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இது 1000 வருட அரசாட்சியாகிய புதிய வானத்தையும் புதிய பூமியையும் காட்டுகிறது. எனவேதான் படைக்கப் போகிற என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்திலே காணப்படக்கூடிய புதிய பூமி புதிய வானம் அல்ல, அது நித்தியம் என்பதை நாம் காண்கிறோம். புதிய பூமி புதிய வானம் புதிய எருசலேம் என்று நித்தியம் ஸ்தாபிக்கப்படும் போது முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 66 அதிகாரத்தின் 22 வசனத்திலே சொல்லப்பட்ட புதிய வானம் புதிய பூமி என்பது இனி படைக்கப் போகிறது என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வானம் பூமி என்பதை குறித்து திருமறையிலே நாம் படிக்கும்போது ஆதியாகமம் 1 அதிகாரத்தின் 1 வசனத்திலே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட வானமும் பூமியும் என்பதை நாம் இங்கே காண்கிறோம். வானத்திலே தேவதூதர்களை தேவன் சிருஷ்டித்தார். யோபு 38 அதிகாரத்தின் 4 வசனத்திலே, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவே என்று யோபோடு தேவன் கேட்கிறார். யோபு 38 அதிகாரத்தின் 7 வசனத்திலே, வானத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் காண்கிறோம். அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள், அதாவது தேவதூதர்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. எனவே வானத்திலே தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள், பூமியை அவர் அஸ்திபாரப்படுத்தினார் என்பதை தெளிவாக நாம் இங்கு அறிந்து கொள்கிறோம். வானத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதர்களுக்கு சோதனை காலம் வைக்கப்பட்ட போது பல கூட்டத்தார் விழுந்து போனார்கள் என்று ஏசாயா 14 அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28 அதிகாரத்திலும் யூதா நிருபத்திலும் பேது நிருபங்களிலும் நாம் காண்கிறோம். இவைகளை குறித்து நாம் அதிகமாக கேட்டிருக்கிறோம். இந்த தேவதூதர்களின் வெள்கையிலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் போன்ற நிலைக்கு போனது என்று ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் 1 வசனத்துக்கு பின்பு நாம் அதை காண்கிறோம். 1 வசனம் என்பது முதலாவதாக சிருஷ்டிக்கப்பட்ட வானமும் பூமியும் அது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளென்ற நிலைக்கு வந்த பின்பு இரண்டாவதாக அதை சிருஷ்டிக்கிறார். இரண்டாவதாக சிருஷ்டிக்கப்படும் போது முதலாவதாக வெளிச்சம் உண்டாகப்படுகிறது. அதன் பின் ஒழுங்கின்மை வெறுமை நீக்கப்பட்டு 6 நாளிலே தேவன் அனைத்தையும் சிருஷ்டித்ததாக நாம் இங்கு காண்கிறோம். ஆதியாகமம் 2 அதிகாரத்தின் 4 வசனத்திலே இரண்டாவதாக வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மனுஷி சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டு அவர்களுக்கு வைக்கப்பட்ட சோதனை காலங்களில் சில கூட்டத்தார் விழுந்து போனார்கள் என்பது நமக்கு தெரியும். இங்கு மனிதனையும் சிருஷ்டித்து ஏதேனிலே அவனுக்கு வைக்கப்பட்ட சோதனையின் காலத்திலே அவனும் விழுந்து போனான். எபிரேயர் 2 அதிகாரத்தின் 16 வசனத்திலே, தேவதூதருக்கு கை கொடாமல் மனிதனுக்கு, அதாவது ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே மனிதனை தேவன் தூக்கி எடுக்கிறார். தொடர்ச்சியாக 4000 ஆண்டுகளுக்கு பின்பு தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். மீகா 5 அதிகாரத்தின் 2 வசனத்திலே, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லஹேமில் அவர் பிறப்பார் என்றும் இஸ்ரவேலை ஆளுகை செய்வார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பிறந்தது உண்மை, ஆனால் இஸ்ரவேலை, அதாவது யாக்கோபின் குடும்பத்தை ஆளுகை செய்வார் என்று எழுதப்பட்டது இன்னும் நிறைவேறவில்லை. அவர் இஸ்ரவேலரால் கொல்லப்பட்டார் என்பதை தான் நாம் காண முடியும். எனவே மீகா 5 அதிகாரத்தின் 2 வசனத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அவர் பூமியிலே வந்து பிறக்கும் போது நிறைவேறினதாக இல்லை. லூக்கா 1 அதிகாரத்தின் 32, 33 வசனத்தில், அவர் யாக்கோபின் குடும்பத்தை அரசாட்சி செய்வார், அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனம் அவர் கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருவசனம் 1000 வருட அரசாட்சியிலே அவர் இஸ்ரவேலரை ஆளுகை செய்வார் என்பதை இங்கு குறிக்கிறது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது இந்த உலக ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாக மாறும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்தின் 15 வசனத்திலே யோவான் அதை காண்கிறார். அதாவது அந்த கிறிஸ்துவின் அரசாட்சியை முறியடித்து கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிக்கிறார். இதுவே நான் படைக்கப் போகிற புதிய பூமி புதிய வானம் என்று ஏசாயா 66 அதிகாரத்தின் 22 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரத்தின் 1 வசனத்திலே முதலாவது
சிருஷ்டிக்கப்பட்ட வானமும் பூமியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே இரண்டாவதாக சிருஷ்டிக்கப்பட்ட வானமும் பூமியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 66ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலே மூன்றாவது படைக்க போகிற வானமும் பூமியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வானமும் பூமியும் மூன்றாவதாக எப்படி படைக்கப்படுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமி கர்த்தரை பற்றிய அறிவினால் நிறைந்திருக்கும் என்பது எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள், ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுவே பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த பூமியிலே தேவன் இல்லை என்று மதிக்கேடன் சொல்லுகிறான். கனம் பொருந்தியவர்கள், படித்தவர்கள், அறிவில்லா மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று சங்கீதம் 49ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது தேவனை பற்றிய அறிவில்லாதபடி மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. மெய் தேவனை அறிந்தவர்கள் சிலரே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததியார் மெய் தேவனை அறிந்தார்கள். ஆயினும் தேவனில் முழுமையாக அவர்கள் நிலை கொள்ளவில்லை. அவர்களை தள்ளி புதிய ஏற்பாட்டை ஸ்தாபித்தாலும் பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு சிலரே மெய் தேவனை அறிந்து கொண்டார்கள். இங்கு 1000 ஆண்டு அரசாட்சியிலே அனைவரும் தேவனை அறிந்து கொள்வார்கள். சகரியா 14ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே 1000 வருட அரசாட்சியிலே காணப்படும் அனைவரும் தேவனை முழுமையாக அறிந்திருக்கிறபடியினால் அவரை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருவசனத்திலே புறஜாதிகள் என்று எழுதப்பட்டிருப்பது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தின்படி எருசலேமுக்கு விரோதமாய் வந்த புறஜாதிகளும் தேவனை மகிமைப்படுத்தி 1000 ஆண்டுக்கு வருவார்கள். எனவே இஸ்ரவேலர்கள் அதிகமாகவும் புறஜாதிகள் குறைவாகவும் இணைந்து மெய் தேவனை ஆராதனை செய்வார்கள். ஏசாயா 35ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே அங்கே பெரும்பாலான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1000 ஆண்டிலே அனைவரும் பரிசுத்தமாய் இருப்பார்கள். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனத்தின்படி வலுசற்பத்தை, அதாவது சாத்தானை பாதாளத்தில் அடித்து வைத்தபடியினால் பாவம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் செய்ய முடியாது. எனவே அனைவரும் பரிசுத்தமாக வாழ்வார்கள். இங்கு நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இனி படைக்க போகும் புதிய வானம் புதிய பூமியை பற்றிய உண்மைகளாக இருக்கிறது. 1000 ஆண்டிலே அனைவரும் தேவனை அறிந்து கொள்வார்கள். தேவனை அறிந்து கொண்ட அனைவரும் தேவனை தொழுது கொள்வார்கள். தேவனை தொழுது கொண்ட அனைவரும் பரிசுத்தமாய் வாழ்வார்கள். ஏசாயா 33ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்திலே வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1000 ஆண்டிலே வியாதிகள் பலவீனங்கள் என்பது இருக்காது. 1000 ஆண்டிலே குருடு, செவிடு, முடம், ஊமை இல்லை என்று ஏசாயா 35ஆம் அதிகாரத்தின் 5-6 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி வியாதி இல்லையோ அது போல குருடு, செவிடு, ஊமை, முடம் இல்லை. இந்த வியாதி என்பது குணமாக்கும் வரத்தோடு இப்போது இணைந்திருக்கிறது. குருடு, செவிடு, முடம், ஊமை என்பது அற்புதங்கள் செய்யும் வரத்தோடு இப்போது இணைந்திருக்கிறது. 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ குணமாக்கப்பட்டதை மூடி வைக்காமல் இயேசு அதை வெளியரங்கமாக்குகிறார். அந்நேரத்திலே 12 வயது சிறுமி மரித்து போனதை இயேசு உயிரோடு எழுப்பி ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். அதாவது 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ குணமாக்கப்பட்டதை மூடி வைக்காமல் இயேசு வெளிப்படுத்துகிறார். ஆனால் 12 வயது சிறுமி மரித்து போனதை இயேசு உயிரோடு எழுப்பி ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். எனவே 12 வருடம் பெரும்பாடு என்பது வியாதி குணமாகிறது. 12 வயது சிறுமி உயிரோடு எழுப்பப்படுவது அற்புதம். இதை லூக்கா 8ஆம் அதிகாரத்தின் 43ஆம் வசனத்திலிருந்து நாம் காணலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலே குணமாக்கும் வரம் என்றும் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே அற்புதம் செய்யும் சக்தி என்றும் 2 பிரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. குணமாக்கும் வரம் வேறு, அற்புதம் செய்யும் வரம் வேறு. 1000 வருட அரசாட்சியிலே வியாதி இல்லை என்பது இப்போது குணமாக்கும் வரத்தோடு இணைந்திருக்கிறது. 1000 வருட அரசாட்சியிலே குருடு, செவிடு, ஊமை, முடமில்லை என்பது இப்போது உள்ள அற்புதம் செய்யும் வரத்தோடு இணைந்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 1000 வருட அரசாட்சியிலே வியாதி இல்லை என்பதும் குருடு, செவிடு, ஊமை, முடமில்லை என்பதை பற்றிய உண்மையாக இருக்கிறது.
மீகா 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே 1000 வருட அரசாட்சியிலே பகை, விரோதம், சண்டைகள், யுத்தங்கள் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறுஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1000 ஆண்டிலே மனிதர்கள் அனைவரும் இப்படி ஒற்றுமையாய் வாழும்போது ஒரு புதுமையை நாம் காண்கிறோம். அது என்ன? ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை காட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். இது ஏசாயா 11ஆம் அதிகாரத்தின் 6-7 வசனங்களிலே நாம் காணலாம். 6-7-8 வசனங்களிலே நாம் காணலாம். மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்கும்போது இந்த மிருகங்கள் அனைத்தும் ஒற்றுமையாக இருக்கும். ஏதேனில் ஆதாம் ஏவாளோடு அனைத்து ஜீவராசிகளும் ஒற்றுமையாக இருந்ததே, அதை இனி படைக்க போகும் புதிய வானம் புதிய பூமியிலே நாம் காணலாம். கடைசியாக 1000 ஆண்டிலே பெரிய செழிப்பு உண்டாயிருக்கும். வனாந்தரமும் வறண்டிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று ஏசாயா 35ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே இனி வரும் உலகத்தை பற்றி பவுல் பேசுகிறார். அதுவே 1000 ஆண்டு அரசாட்சி, இனி படைக்க போகும் புதிய வானம் புதிய பூமியும். அதுவே அதனை எதிர்நோக்குவோம், அதனை கண்டடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.